நிறைய பேரை எது கண்டினியூ பண்ண வைக்கிறதுன்னு சொன்னால், பாவம் செய்கிறான், அடுத்த நாள் விடுகிறான், பொருளாதாரம் கூடுது. பாவம் செய்கிறான், குடும்பத்தில் சந்தோஷங்கள் அதெல்லாம் கூடும். வாழ்க்கையில் அவன் பார்க்குற என்ன பாவம் செய்தாலும் அவனிடத்திலே கெட்ட விளைவுகள் வராமல், கெட்ட ஆசார்கள் வராமல் சந்தோஷமாக இருப்பது அவனுக்கு பாவத்திலே நிலைத்திருக்க வைக்கிறது. திடீர்னு ஒரு சோதனை வந்தால் மட்டும்தான் என்ன செய்யறான், பாவத்துட்டு தூரமாகறான். இந்த சலாமத் இருக்குதே, இது அஃபஅமினு மக்ரல்லாஹ், அல்லாஹ் தஆலாவுடைய சதியை அவர்கள் பயந்திருக்கிறார்கள், அதாவது விட்டு நிம்மதியாக இருக்கிறார்கள் அல்லாஹ் தஆலா கேட்கிறார். இது மிகப்பெரிய ஆபத்து சகோதரர்களே. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன், இதை புரிஞ்சுக்கங்க, ஒரு பாவம் செய்து கொண்டிருக்கிற நேரத்தில் உங்களுக்கு எந்த விதமான விளைவுகளும் ஏற்படாமல் இருந்தாலும் கூட இன்னொரு பாவத்தில் நீங்கள் ஈடுபடுகிறீர்கள் என்று சொன்னால், நேற்று வரைக்கும் ஒரு பாவத்தில் இருந்த உங்களுக்கு பாவம் இப்பொழுது ரெண்டாகிவிட்டால் இறைவன் உங்களை தண்டிக்கிறான் என்பது அர்த்தம். நல்லா புரிஞ்சுங்க. எப்படி ஒரு பாவம் செய்து கொண்டு வந்த நீங்கள் இப்பொழுது பாவத்தை இரண்டாக்கி விட்டீர்கள் அல்லது பன்மடங்காக்கி விட்டீர்கள் என்று சொன்னால் இறைவன் உங்களை தண்டிக்கிறான் என்று அர்த்தம். 3 பாவத்தில் இருந்த நீங்க இப்பொழுது 6 பாவத்துக்கு மாறிட்டீங்க என்று சொன்னால் இறைவன் உங்களை தண்டிக்கிறான் அர்த்தம். அல் மஅசியத்து பஅதல் மஅசியா இகாபுன், அல் ஹஸனத்து பஅதல் ஹஸனா அதாவது அஜ்ருன். அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி இப்னுல் ஜௌசி அவர்கள் சொல்கிறார்கள், தண்டனை பாவத்துக்கு பின்னால் ஒரு பாவம் உங்களிலிருந்து நடப்பதிருக்கிறதே அது இறைவனது தண்டனைகள்ல உண்டு. இறைவனது தண்டனைகள் உண்டு. அல்லாஹ் தஆலா சொல்றான், நாம் அவர்களை சோதித்தோம், கஷ்டங்களை கொண்டு சோதித்தோம், வறுமையை கொண்டு சோதித்தோம், அப்படி இருந்து அவர்கள் திருந்தவில்லை, அப்படி இருந்தும் அவர்கள் திருந்தவில்லை, இவர்கள் இப்படி சொல்லியும் திருந்தாததனால் தண்டித்தோம் என்று சொல்லாம அல்லாஹ் வானங்களுடைய ரஹ்மத்தை திறந்து விட்டோம். இப்படி அவர்கள் அவ்வளவு அல்லாஹ் தஆலா சோதித்தும் அவர்கள் திருந்தாததனால் ரஹ்மத்தை அவர்களுக்கு நாம் திறந்து விட்டோம். ரஹ்மத்தை திறந்து விட்டான் என்ன, இனி நீ மறந்துடணும், உனக்கு இனி இந்த சோதனையை கொண்டு திருந்துற வேலை இல்லை, இன்னும் கொஞ்சம் ஈடுபடுவதற்குரிய வழியை நம்ம என்ன செய்தோம், கொடுத்தோம். கடைசியில் அவர்கள் மறந்து போய் இருக்கிற நேரத்தில் அஹத்னாஹும் பக்தா, அவர்களை திடீரென நாம் என்ன செய்தோம், பிடித்துக் கொண்டோம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். அதனால விளைவுகள் வரும் என்று மட்டும் நீங்க நினைக்க வேணாம். நாம் பாவத்தில் தொடர்ந்து ஈடுபடுவதும் அதிகரித்துக் கொண்டே செல்வதும் எமது இந்த அதாவது மோசமான நிலைமைக்கான ஆதாரம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, அது மாத்திரமல்ல, இதனால தான் சில அறிஞர்கள் சொல்கிறார்கள், இன்னி லா அஸில்லாஹ ஃபஅராதாலிக ஃபீ குலுகி தாபத்தி வம்ராதி, நான் பாவம் செய்வேன், பாவம் நடக்கிற வாழ்க்கையில நடந்தால் எனது வாகனத்தின் ரிசல்ட்டை பார்ப்பேன், எனது மனைவியுடைய பண்புகள் என்னுடைய ரிசல்ட்டை பார்ப்பேன், என்னோடு இருக்கக்கூடிய நண்பர்களிடத்தோட ரிசல்ட் என்ன செய்வேன் நான் பார்ப்பேன். அப்படின்னா என்ன விளைவு நான் எப்படி நிம்மதியாக வாழ்ந்து கொண்டிருந்தேனோ அந்த நிம்மதி குலைவதை நான் இதில் பார்ப்பேன், இதில் பாவம் செஞ்சிருப்பேன், என் நஃப்சியத் என் மனோநிலை அதுக்கேற்ற மாதிரி என்ன செய்திருக்கும், மாறி இருக்கும் என்று சொல்வதை நாங்கள் பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, இவைகளெல்லாம் மிக முக்கியமாக நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய பாவத்துடைய ஆதாரங்கள், துருக்குகள், வழிமுறைகள், அஸ்பாபுகள், காரணங்கள். இவைகள்லாம் நம்ம தெரியாம சைத்தானோட போய் யுத்தம் செஞ்சு கொண்டிருக்கிறோம் வைங்களே, அவனுக்கு பல வழிமுறை என்ன செய்யும் தெரியும் என்பதால் இந்த விளைவுகள் ஏற்படுவதை நாங்கள் பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, இதற்கு அடுத்ததாக பாவத்துடைய விளைவுகள் என்று ஏராளமான விளைவுகளை நான் இந்த இடத்துல தொகுத்திருந்தேன். ஏராளமான விளைவுகள், பாவம் என்பது என்னென்ன விஷயங்களை எல்லாம் நம்மிடத்தில் ஏற்படுத்தும், எவ்வளவு பெரிய அதாவது ரிசல்ட்டுகளை ஏற்படுத்தும் என்பதற்கு நிறைய விஷயங்களை தொகுத்திருந்தேன். அதில் ஒன்றை மட்டும் சொல்லிவிட்டு நான் இறுதி பகுதிக்கு வருகிறேன். அதுல என்ன விஷயம் என்று சொன்னால், அன்புள்ள சகோதரர்களே, இந்த உலகத்தில் இறைவன் வழங்கிய மிகப்பெரிய அருள் தான் லஸ்ஸா, எதிலும் ஈடுபாடு காணுதல், இன்பம் காணுதல். உங்களோட வாழ்க்கையில் எது நல்ல பகுதியோ அதில் நீங்கள் இன்பம் காணுவதும், எது கெட்ட பகுதியோ அதில் நீங்கள் சோர்வடைந்து வெறுப்பதும் இறைவனுடைய மிகப்பெரிய அருள். ஆனால் யார் இந்த பாவத்தில் கூடுதலாக ஈடுபடுகிறார்களோ, அந்த போராட்டத்தில் விட்டு அதாவது போராடி சைத்தானுக்கு இஸ்திஸ்லாம் கட்டுப்பட்டு விட்டார்களோ அவர்கள் இபாதத்திலே இன்பத்தை இழப்பார்கள். சினிமா பாடல்களை கேட்டுக்கொண்டிருந்தவனுக்கு அதே நிமிடத்தில் கிராத் சீடி ஒன்று போடுற மனசு வராது, அந்த நிமிடத்தில் என்ன செய்யாது, மனது வராது. அது மாத்திரமல்ல, என்னென்ன விஷயங்கள்லாம் உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் இன்பம் கண்டு கொண்டிருந்தீர்களோ இரவு நேரத்தில் எலும்பி தொழுகிறதை நினைக்கின்ற பொழுது உங்களுக்கு என்ன சொல்லும் என்றால், உடம்பு ஆரோக்கியம் இல்லாமல் இருக்குது, லேட்டாக தூங்கினேன், பகல்ல தின்ற சாப்பாடு கூட, இந்த மாதிரி பல காரணங்கள் சொல்லும். ஆனால் அதே நீங்கள் சினிமாவுக்காக 3 மணித்தியால 4 மணித்தியால இரவில் என்ன செய்வீர்கள், விழுத்து கொண்டிருப்பீர்கள். அல்லாஹ் என்ன செய்வான்னா லத்தத்தை எடுப்பான், அந்த இன்பத்தை எடுத்துட்டான்னு வைங்களே, நீங்க எவ்வளவு இபாதத்தை செய்தாலும் சரி நாளைக்கு அது உங்களை விட்டு போகின்ற நிலைமையில தான் உங்களுக்கு என்ன செய்யும், அது இருக்கும். இந்த நிலைக்கு நம்ம மாறிவிடக்கூடாது. இது நிறைய நமது வாழ்க்கையிலே நடக்கும், படிப்படியாக நடக்கும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சனஸ்தத்ரிஜுஹும் மின் ஹைது லா யஅலமூன், இஸ்தித்ராஜ்,
படிப்படியாக பிடிப்பான். ஒரே வருடத்தில் நடக்காது, 5 வருடத்தில் நடக்காது. 10-15 வருடத்தில் நீங்கள் இருந்த முதல் நிலையே மறந்து போவீர்கள். அந்த நிலைமைக்கு என்ன செய்யும்? இது ஆளாகும் என்பதை நாங்கள் மறந்துவிடக் கூடாது. அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எம் அனைவரையும் இது போன்ற சோதனைகளிலிருந்து காப்பாற்ற வேண்டும். இறுதியாக நான் உங்களுக்கு